எங்க இருக்கிறாங்க இது பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கானேன்னு தானே பார்க்குறீங்க. நான் உங்களுக்கெல்லாம் ஒரு கதை சொல்ல போறேன். அதாவது ஆஹா என்னடா அது திடீர்னு வயிற்ற கலக்குது. ஓஹோ போகணுமே, எங்க போறது? இந்த போறேன். ஐயோ என்னது இந்த பாத்திரம் இப்படி நாளுது? பாத்தி இதெல்லாம் எப்படிதான் சுத்தம் செய்யறாங்களோ? ஐயோ சுத்தம் பாருங்க என்ன பாடுபடுறாங்களோப்பா. இதுல மனுஷன் எப்படியா போவான்? இந்த போறையா இந்த போறேன். அப்பாடா எப்படியோ போயிட்டு வந்துட்டப்பா. ஆமா உங்களுக்குலாம் கதை சொல்றேன்னு சொன்னேனே மறந்துட்டேன் பாருங்க. அதாவது என்ன ஒரு ஆளை போய் இத்தனை பேர் பேசிட்டு நீ சொல்லு என்னாச்சு? சரி எதுக்கு எதுக்கு ஐயோ சரி என்ன என்ன பிரச்சனை உனக்கு சொல்லு பாப்போம். பொறுமையா கேட்கறேன். நான் பொறுமையா கேட்கறேன் சொல்லு. சரி யாரா பொறுமையா கேட்கறேன். வா வா பாப்போம் போவோம்யா. வாயா இந்த பக்கம் போவா. பார்த்து போ. அம்மா உள்ள போயிருக்காங்க. இரு நான் வர சொல்றேன். அம்மா குடி. நான் வந்து பங்கு போட்டிருக்கேன். சும்மாவே பார்க்க முடியாது. எங்கேயாச்சும் சோகமா இருக்கேனே, என்னாச்சுன்னு கேக்குறியா? எப்ப பாரு குடி குடி குடி. ஒழுங்கா வேலைக்கு போறியா நீ? சும்மா நோய்க்கார நிம்மதியா இருக்கணும். நிம்மதியா இருக்க விட மாட்டேனா? ஏன் இப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற நீ? அறிவு இருக்காயா உனக்கு? உன்னையதாயா கேக்குறேன். ஆமா கக்கூஸ் கழுவுறவ தானே நானு. அப்படிதான் பேசுவேன். வெளியிலே மரியாதை கொடுக்கறது இல்ல,
வீட்டுக்குள்ள எப்படி? அதானேயா? நான் போய் கக்கூஸ் கழுவினாதானே நீ சோத்துல கை வைக்க முடியும். மனுஷியா மதிக்கிறியா நீ? ஆமா, இந்த வயித்துல 10 மாசம் என் பிள்ளைய சுமந்து பெத்தையா. கக்கூஸ் கழுவிட்டு வந்தானே நாத்தடிக்கணும் சொல்லி தட்டி விடுதியா. படிக்கதானே சம்பாதிக்குது அம்மான்னு தெரியுதா? எப்படி ஓ சாராய வாசம் பிள்ளைக்கு மணக்குது. நான் கக்கூஸ் கழுவிட்டு வந்தது கசக்குது. நாலு சக்கரை காது காதுக்குள்ள யாது நம்ம மாமா நேரு தெரியாதா? குப்பை குப்பை தான் போடணும். சூப்பர்யா. என்னையா ஒன்றைய போய் அவங்க பைத்தியம் வேணும்னு சொல்றாங்களா? அவங்க அக்கா காலன்னு இது பண்றது அவங்க அதுக்கே நீ நல்ல அறிவாளியா இருக்கப்பா. அவங்க தான்ப்பா முட்டாளு. ஏன்ட்ட சொல்லாத அங்க சொல்லு. சொல்றீங்க உனக்கு நேரம் ரொம்ப முக்கியம் தெரியாதா? ஐயோ நல்லா தெரியும், நல்லா தெரியும். ஆனா என்ன பைத்தியம்ன்றாங்க? உன்னையதான் எப்படி சொல்றாங்க? நீ அறிவாளியா? நீ அறிவாளியா? போடணும் அங்க போடணும். சரி போட்டோம் போட்டோம். மக்களை பார்த்துக்கிட்டீங்களா? இப்போ நடந்த கதை மாதிரிதான் இங்க நம்ம தொழிலாளிகள் உழைச்சு அவங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு சமூகத்தில் ஒரு மரியாதை வேணும். முக்கியமான விஷயம் மனுஷனை இங்கே மதிக்கணும். அதெல்லாம் இருக்கணும்னு சொல்லிதான் நாம இங்கே ஒரு நாடகம் பண்ணியிருக்கோம். நல்லா பொருட்கள் எப்போ மனுஷனுக்குள்ள ஒரு ஏற்ற தாழ்வுன்னு ஒன்று பிரித்து வைக்கிறோமோ அப்பயே அந்த மனுஷன்ற ஒரு அடையாளத்தை இழந்து போகிறோம். நாம் மனுஷனா இருக்கணும்னு நினச்சோம்னா இந்த எல்லாரும் சமான்னு நினச்சி நம்ம வாழ்வோம். சரியா? நாம் அப்படி வாழ்வோம். அது இல்லாமல் நம்ம சுத்தத்தை கடைபிடிப்போம். சுத்தமாக இருக்க கற்றுக்குவோம். நாம் அனைவரும் இது போன்ற வேலைகளை செய்யும் மனிதர்களோடு மக்களோடு உண்மையிலேயே தரம் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் அவர்களோடு சேர்ந்து கோஷம் எழுப்ப என்னடி பண்றது? இதான் நம்ம குழப்பேப்பா. எடு சீக்கிரம் போடுக்கா. அக்கா எங்க போடணும் தெரியாது. படிக்க தானக்கா செய்யுதுங்க. அப்ப மயக்கமே வருதுக்கா. எவ்வளவுதான் கஷ்டப்படுறது? சோத்து பொழப்புக்காண்டி தானக்கா. நம்மளும் வேலை தானே செய்யறோம். எடுத்து போட்டுட்டு போனா எனக்கு அப்புறம் எதுக்கு குப்பை தொட்டி வச்சிருக்கோம்? பரவாயில்ல சாப்பிடுங்கள. நம்ம வேலை நாய் போச்சு. இதெல்லாம் போய் நினைச்சிட்டு இருக்க முடியுமா? அக்கா எப்படிக்கா அவளை கரு வச்சுட்டு சாப்பிட சொல்றீங்க? எனக்கு வேணாக்கா, தலையை சுத்துதுக்கா. நீங்க சாப்பிடுங்கக்கா. இதுக்கே இப்படி சொன்னா எப்படி? அந்த காலத்துல நான் கழுவாடி கக்கூஸ்ல அப்படியே எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த கையால போய் அள்ளி கூடையில போட்டு இங்க இருந்து அங்க கொண்டு போய் கொட்டணும். அது கொட்டும் போது என்ன தெரியுமா ஆகும்? அப்படியே உடம்பெல்லாம் பட்டு ஒரு மாசத்துக்கு சாப்பிட முடியாது. தெரியுமா? இதெல்லாம் என்னது? நானே பார்த்துட்டு சாப்பிடுறேன். சின்ன பிள்ளைக்கு என்னங்க தெரியும்? விடுங்க, அடிக்காது.
ரெடியா போ. நான் நீ தான் வேற யாரு? பார்த்து போ. அப்பா ஏப்பா என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ அம்மா வேற சொல்லுவாங்க. அம்மா உள்ள போயிருக்காங்க. இரு நான் வர சொல்றேன். அம்மா குடி. நான் வந்து பங்கு போட்டிருக்கேன். சும்மாவே பார்க்க முடியாது. எங்கேயாச்சும் சோகமா இருக்கேனே, என்னாச்சுன்னு கேக்குறியா? எப்ப பாரு குடி குடி குடி. ஒழுங்கா வேலைக்கு போறியா நீ? ஏய் சும்மா நோயினே இருக்காத. நிம்மதியா இருக்கணுமா? நிம்மதியா இருக்க விட மாட்டேனா? ஏன் இப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற நீ? அறிவு இருக்காயா உனக்கு? உன்னையதாயா கேக்குறேன். ஆமா கக்கூஸ் கழுவுறவ தானே நானு. அப்படிதான் பேசுவேன். வெளியிலே மரியாதை கொடுக்கறது இல்ல, வீட்டுக்குள்ள எப்படி? அதானேயா? நான் போய் கக்கூஸ் கழுவுனாதான் நீ சோத்துல கை வைக்க முடியும். மனுஷியா மதிக்கிறியா நீ? ஆமா இந்த வயித்துல 10 மாசம் என் பிள்ளைய சுமந்து பெத்தையா. கக்கூஸ் கழுவிட்டு வந்தானு நாத்தடிக்கணும் சொல்லி தட்டி விடுதியா. படிக்கதானே சம்பாதிக்குது அம்மான்னு தெரியுதா? எப்படி ஓ சாராய வாசம் பிள்ளைக்கு மணக்குது. நான் கக்கூஸ் கழுவிட்டு வந்தது கசக்குது. பைத்தியம் எதுக்கு நாலு சக்கரை காது காதுக்குள்ள யாது நம்ம மாமா நேரு தெரியாதா? குப்பை குப்பை தத்தை தான் போடணும். சூப்பர்யா. என்னையா ஒன்றிய போய் அவங்க பைத்தியம் வேணும்னு சொல்றாங்களா? அவங்க அக்கா காலன்னு இது பண்றது அவங்க அதுக்கே மாமா. நீ நல்ல அறிவாளியா இருக்கப்பா. அவங்க தான்ப்பா முட்டாளு. ஏன்ட்ட சொல்லாத அங்க சொல்லு. சொல்றீங்க உனக்கு நேரம் ரொம்ப முக்கியம் தெரியாதா? ஐயோ நல்லா தெரியும் நல்லா தெரியும். ஆனா என்ன பைத்தியங்கிறாங்க? உன்னையதான் எப்படி சொல்றாங்க? நீ அறிவாளியா? நீ அறிவாளியா? போங்க அங்க போங்க. சரி போட்டோம் போட்டோம். மக்களை பார்த்துக்கிட்டீங்களா? இப்போ நடந்த கதை மாதிரிதான் இங்க நம்ம தொழிலாளிகள் உழைச்சு அவங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு சமூகத்துல ஒரு மரியாதை வேணும். முக்கியமான விஷயம் மனுஷனை இங்க மதிக்கணும். அதெல்லாம் இருக்கணும்னு சொல்லிதான் நாம இங்க ஒரு நாடகம் பண்ணிருக்கோம். நல்லா பொருட்கள்ல எப்ப மனுஷனுக்குள்ள ஒரு ஏற்ற தாழ்வுன்னு ஒன்று பிரிச்சு வைக்கிறோமோ அப்பயே அந்த மனுஷன்ற ஒரு அடையாளத்தை இழந்து போறோம். நாம மனுஷனா இருக்கணும்னு நினைச்சோம்னா இந்த எல்லாரும் சமான்னு நினைச்சு நம்ம வாழ்வோம். சரியா? நாம அப்படி வாழ்வோம். அது இல்லாம நம்ம சுத்தத்தை கடைபிடிப்போம். சுத்தமா இருக்க கத்துக்குவோம். நாம் அனைவரும் இது போன்ற வேலைகளை செய்யும் மனிதர்களோடு மக்களோடு உண்மையிலேயே தரம் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் அவர்களோடு சேர்ந்து கோஷம்
இந்த கல்லூரி வளாகத்தை சுத்தம் செய்வோம் என உறுதி கொள்வோம். கையை மட்டும் மேலே உயர்த்துவோம்.